கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனி தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சியை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னம்மா இது, யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி மாப்பிள்ளை இந்த மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உனக்கு வந்துட்டு இந்த வீட்டில் அநியாயம் நடக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டது பதறி போய் வந்திருக்கோம். நீ என்னன்னா எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ நான் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பதறி போய் கேட்டுட்ருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி போச்சு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ராடுங்க 2ம் பயங்கரமாக வந்துட்டு அப்படியே சிரிச்சு நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு தீபாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓஹோ, இது 2 நெட்டச்சிங்க வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிடுற. 2 பேரும் அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மீனாட்சி நீ எதை சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு ஃபோன் வந்துச்சே மாப்பிள்ளை இந்த மாதிரி வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உன்னை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, நீ கூட தாலியெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டியாம்ல அப்படின்னு சொல்ல. ஐயோ அம்மா அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு கோவிலில் ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக தாலியை கழட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யார் சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஏன் அதை நம்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்னை வந்துட்டு இந்த வீட்டில் அப்படி யாராவது விட்டுருவாங்களாம்மா, என்னை வந்துட்டு அம்மா போல் பார்த்துக்கிறதுக்கு அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்ல. இல்லடி ஃபோனில் சொன்னவங்க உண்மையாகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு கை கால் ஓடலை, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல. அந்த திக்கம் ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது, தான் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று அப்படின்றது கணக்க அப்படியே நின்று ரசிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி பொஸ்வானமாக கறி கீழே விழுகவும், என்ன இவ பாட்டுக்கு எது சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்க. நீங்கள் நம்ப மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் அபிராமிக்கு ஒன்றும் புரியல, என்னது மீனாட்சி பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு உங்கள் மாப்பிள்ளைக்கிட்டே ஃபோன் போட்டு கொடுக்க, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்ல. அபிராமிக்கு அதுக்கு மேலே நடுக்கமாயிடுது. இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரியவே இல்லையே, ஐயோ ஆனந்துக்கு ஃபோன் போட்டு கொடுத்துட்டு அவன் எல்லாம் உண்மையை சொல்லிடுவானே, நான் மீனாட்சியோட அம்மா அப்பா மூஞ்சியில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு மீனாட்சி ஆனந்திக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஐயோ ஆனந்தின்ற பாருங்க, ஆனந்த் இப்போதைக்கு ஆனந்தியாக தான் இருக்கான், அவன் செய்கிறது எல்லாம் அப்படி தான் இருக்குது. கால் பண்ணேன், அந்த தக்கம் வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன், நீங்கள் ஏதோ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, என்னை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டிங்களா, நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன்னா அப்படி இப்படின்னு ஏதோ அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. பாவம் அவங்க பதறி போய் வந்திருக்காங்க. நம்ம சந்தோஷமாக தனங்க இருக்கோம், நீங்களே அதை உங்கள் வாயால் அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க, அவங்க பாருங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, அவர் வந்துட்டு ஃபோனை காதில் வாங்கி வச்சிருக்காரு. அபிராமிக்கா இங்கே ஐஸ்வர்யாவுக்கு ரியாக்கா ஒரு மாதிரி பட்டன்னு இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுற. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஷாக் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எப்படி வந்துட்டு மீனாட்சி ஏதாவது ஆனந்த்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால தான் ஆனந்த் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களோ, அதாவது மீனாட்சிக்கு ஃபேவராக பேசியிருப்பாங்களோன்னு தோணுது. பிகாஸ் இவங்க வந்துட்டு டிவோர்ஸ் வாங்காமல் தானே கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனையாகி நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்லைனா மீனாட்சி என்ன சொல்லி ஆனந்த் இப்படி சம்மதிக்க வச்சாங்கன்னு தெரியல, அது நாளைக்கு வர எபிசோடில் தான் இருக்கும். ஏன்னா மீனாட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க மாப்பிள்ளைக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு மைதிலே மீனாட்சி பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதே ஒரு தைரியம் போல்டை வந்துட்டு தீபாவுக்கு கொடுத்து நல்லா அசத்தியிருக்கலாம். ஏன்னா தீபா தானே ஒன் ஆஃப் த அதில் வந்துட்டு மெயின் கேரக்டர். ஏன்னா அவங்களுக்கே இந்த மாதிரி கொடுக்காம சைடு ஆக்டருக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. சரி பார்க்கலாம், இனி வர எபிசோட்லையாவது தீபா வந்துட்டு தைரியமாக காட்டுறாங்களா இல்லையான்னு. ஏன்னா தீபா தான் சவால் விட்டுருக்காங்க ரியா கிட்ட, கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தா மீனாட்சி சவால் விடுறாங்க, நாளைக்கு எபிசோடில் அபிராமி சவால் விடுவாங்க, அடுத்த எபிசோடில் ஐஸ்வர்யாவே சவால் விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.